ஜெய்ஹிந்த் நண்பர்களே, நம் தேசத்தின் தலைநகரான டெல்லி, இந்த வரலாற்று பெருமை மிக்க செங்கோட்டை பகுதி ரெட் ஃபோர்ட் ஏரியா இன்று ஒரு பயங்கரமான சம்பவத்தால் அதிர்ந்து போயிருக்கிறது. நாடே உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் ஒரு பகுதி. அங்கு ஒரு கார் வெடித்து சிதறியிருக்கிறது. அது நடந்தது எப்படி? வெடிப்பின் உண்மையான காரணம் என்ன? சாதாரண விபத்தா அல்லது இதன் பின்னணியில் சதித்திட்டம் ஏதும் இருக்கிறதா? உண்மை தகவல்களின் அடிப்படையில் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி மற்றும் விசாரணையின் தற்போதைய நிலை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த செய்தி பல குடும்பங்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நேற்றைய தினம் மாலை சுமார் 6:52 மணியளவில் செங்கோட்டை மெட்ரோ நிலையத்தின் கேட் எண் 1 அருகே உள்ள சுபாஷ் மார்க் டிராஃபிக் சிக்னலில் மெதுவாக சென்று கொண்டிருந்த ஒரு வாகனத்தில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஹியூண்டாய் i20 ரக கார் என்று டெல்லி காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த காரில்தான் திடீரென்று ஒரு பயங்கர வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வெடிச்சத்தம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்டதாக ஐ விட்னஸஸ் தெரிவித்துள்ளனர். சத்தம் பீரங்கி வெடிப்பதைப் போல அல்லது அதிசக்தி வாய்ந்த வெடிமருந்து வெடிப்பதைப் போல இருந்ததாக மக்கள் அதிர்ச்சியுடன் கூறியுள்ளனர். வெடித்ததின் தீவிரம் காரணமாக அருகிலிருந்த 6 கார்கள், 2 இ-ரிக்ஷாக்கள் மற்றும் ஒரு ஆட்டோ ரிக்ஷா உட்பட மொத்தம் 9 வாகனங்கள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளன. இது தவிர நடைபாதையிலிருந்த சிறு வணிகக் கடைகள் மற்றும் பொது சொத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த கொடூர சம்பவத்தில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் என்றும் 24 பேர் படுகாயங்களுடன் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். டெல்லி காவல்துறை ஆணையர் இதுகுறித்து பேசுகையில், சிவப்பு விளக்கில் நின்ற ஒரு மெதுவாக சென்ற காரில்தான் இந்த வெடிப்பு நிகழ்ந்துள்ளது. எல்லா சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கும் மருத்துவமனைக்கும் சென்று பார்வையிட்டதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு சாத்தியத்தையும் நிராகரிக்காமல் தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவம் ஒரு சாதாரண விபத்து அல்ல என அதிகாரிகள் கருதுவதால் தீவிரவாத தடுப்புச் சட்டம் UAPA மற்றும் வெடிபொருள் சட்டம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமை NIA, தேசிய பாதுகாப்பு படை NSG மற்றும் தடயவியல் துறை FSL ஆகிய உயர்மட்ட குழுக்கள் சம்பவ இடத்தில் தீவிர ஆய்வு நடத்தி வருகின்றன. CCTV காட்சிகள் ஒவ்வொன்றும் துல்லியமாக ஆராயப்படுகின்றன. செங்கோட்டை பகுதி என்பது நாட்டின் பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் மிக முக்கியமான இடம். இங்கு நடந்த இந்த வகை சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கியுள்ளது. இதன் காரணமாக நாட்டின் முக்கிய மாநிலங்களான மும்பை, உத்தரப்பிரதேசம் மற்றும் தேசிய தலைநகர பகுதி ஆகியவற்றில் உயர் பாதுகாப்பு அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் அனைத்து முக்கிய இடங்களிலும் பாதுகாப்பு படைகள் இப்போது அதிக கண்காணிப்பில் உள்ளன. இந்த சம்பவம் நம்முடைய விழிப்புணர்வையும் தேசத்தின் பாதுகாப்பையும் சோதித்து பார்க்கிறது. இந்த துயரத்தில் தங்கள் உறவுகளை இழந்த குடும்பங்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். காயமடைந்தவர்கள் மீண்டு வர வேண்டுகிறோம். விசாரணை அமைப்புகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றன. பலத்த சதித்திட்டம் இதன் பின்னணியில் இருக்கிறதா அல்லது இது வேறு ஏதேனும் உள்நாட்டு விபத்தா? உங்களுடைய சிந்தனைகளையும் ஆழ்ந்த கருத்துகளையும் மறக்காமல் கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த செய்தியை மேலும் பலருக்கு கொண்டு செல்ல லைக் செய்யுங்கள். உண்மை தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் சந்திப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.